ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வி வார் வெப் சீரிஸோட 3வது எபிசோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோடு புரியும். லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம நிக்லஸ் லூத்தரோட பையனையும் ஹைடன் கேமராவை வச்சு அவன் இருக்க ரூம்ல கண்காணிச்சிட்டு இருப்பான்ல, அதோட செகண்ட் எபிசோடு முடிஞ்சிருக்கும். இப்போ தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே 2 வேம்பயர்ஸ் மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இந்த வைரஸ் பரவுச்சு, இல்ல ஆல்ரெடி இவங்க வேம்பயர்ஸ் தானா அப்படிங்கிற டீடைல்ஸ் இப்போ நமக்கு எதுவுமே தெரியல. ஸ்டோரி போக போக நமக்கு தெரிய வரும். அப்போ கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ்காரங்களும் உள்ள வர அந்த 2 வேம்பயர்ஸும் அவங்க கண்ணில் படாம தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க வந்து பார்த்த போலீஸ்காரங்களுக்கு 2 பாடி மட்டும் தான் கிடைக்குது. அதே சமயம் கட் பண்ணி இப்போ நம்ம லூத்தரை காமிச்சா, லூத்தர் இப்போ புதுசா கட்டின லேப்ல இருக்கான். அவன் கூடயே நிக்லஸும் அந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடியும் இருக்காங்க. டிஎன்எஸ் சேர்ந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இத பண்ணது யாரு என்ன அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளும் இப்ப நடந்த கொலையும் ஒரே மாதிரி இருக்கறனால மைக்கேல் தான் பண்ணான்னு சொல்ல போறோம்னு சொல்ல, அதுக்கு லூத்தர் இது மைக் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்கல. அதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. எதுக்காக இப்ப மைக்கேலோட பேரை இந்த கேஸ்ல ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு முன்னாடி நடந்த கொலை எல்லாம் இதே மாதிரி தான் நடந்திருக்கு, இதையும் மைக் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப ஒருத்தன் ஒர்க்ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல, வேம்பயர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் ஒர்க்ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ நியூஸ்ல அந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரீசெண்டா ஒரு 2 கொலை நடந்துச்சு, அதுக்கும் மைக்கேல் தான் காரணம். யாராச்சும் மைக்கேல பாத்தீங்கன்னா அவன் சேஃபா இருங்க, அவன் இருக்க இடத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை கேட்ட பைக்கரோ இந்த வேம்பயர் எதுக்கு இத்தனை பேர்த்த கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதே சமயம் கட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டரும் இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரஸ் மீட்டை முடிச்சு டிஎன்எஸ் சேர்ந்த லேடி வெளியே வரும்போது அந்த இடத்துல இருக்க நம்ம லூத்தர் என்ன கேட்கறான்னா, உங்களுக்கு இந்த கேஸ் ஈஸியா முடியணுங்கிறதுக்காக எல்லா கேஸையுமே தூக்கி மைக்கேல் மேல போடுறீங்க, இதை உண்மையா பண்ணவன யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்ல, டிஎன்எஸ் சேர்ந்த லேடியும் நிக்கோலஸோ அவங்ககிட்ட பேச முடியாம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதே சமயம் கட் பண்ணி அந்த பைக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க 3 பேர் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப நாளா பணம் கொடுக்காம இருக்கனால அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி இவங்க 3 பேர் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடக்குறான். இதை பார்த்து அந்த பைக்கர்ஸ் சேர்ந்த ஒருத்தனா இதுவும் மைக்கேல் தான் பண்ணிருப்பானா, இவ்வளவு கொடூரமா செத்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்ல, அங்க இருந்தவங்களுக்கு எதுவுமே புரியல. ஞாபகம் இருக்கா, இதே இடத்துக்கு தான் பைக்கர்ஸ் சேர்ந்த ஒருத்தன் முன்னாடி சீன்லயே வந்திருப்பான். அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். கதை போக போக இது என்னன்னு தெரிய வரும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப லூத்தரை திரும்ப அவனோட லேப்ல காமிக்கிறாங்க. அவனுக்கு உதவிக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணையும் இவங்க ஹையர் பண்ணி இதே லேபுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இதை பார்த்த லூத்தருக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து இந்த லேப்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லூத்தர் நிக்லஸ்ட்ட போய் எனக்கு இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அதை மட்டும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நிக்லஸோ என்னன்னு சொல்லி கேட்க, நம்ம லூத்தர் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி மைக்குக்கு எனக்கு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவன் என்னோட பிரதர், தயவு செஞ்சு அவனை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க, அவனை சுட்டு கொன்றாதீங்க, அவன்கிட்ட நான் பேசி அவனுக்கு நம்ம ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாம், இது என்ன வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி அவனை கொலை மட்டும் பண்ண வேண்டாம், அவனை உயிரோட பிடிச்சிட்டு வர சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேசி நம்ம ரிசர்ச்சுக்கு அவனை ஒத்துழைக்க வைக்கிறேன், அவனை கொலை பண்ணிட்டோம்னா நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அவன் உசுரோடு இருந்தானா நம்ம ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் ஆவான், நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல நிக்லஸோ யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா மைக்கேலோட நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. டக்குன்னு ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல கதவு முடிக்கிறா. அப்ப இவளுக்கும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இவளுக்கும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போல. அதே சமயம் அவளுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் அட்டெண்ட் பண்ணி பேசுறப்ப அவளோட ஃப்ரெண்டு கூப்பிடுறா. உன்னை 4 நாளா கான்டாக்ட் பண்ண முடியல, இங்க பெரிய பிரச்சனையா போயிருக்கு, நீ சீக்கிரம் இங்க திரும்ப வா அப்படின்னு சொல்ல, இவளோ சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அதே சமயம் லூத்தர் என்ன பண்றானா, டிஎன்எஸ் சேர்ந்த ஆபீசருக்கும் நிக்லஸுக்கும் அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் தான் அண்டார்டிகாக்கு போனோம், ஆனா அந்த வைரஸ் எனக்கு எதுவும் பண்ணல, அவனுக்கு இப்படி பண்ணி இருக்கு அப்படின்னா அவன் உடம்பு அந்த வைரஸ்க்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கு, அந்த வைரஸ் எனக்கு உடம்புக்கு செட் ஆகாதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனா அவன் உடம்புல அந்த வைரஸ் வளர ஆரம்பிச்சு அவனை கண்ட்ரோல்ல எடுத்து அவனை பிளட் குடிக்க வைக்குது, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சொல்ல, அப்படியே இந்த சீன் இப்ப கட் பண்ணோம்னா இப்ப ரிப்போர்ட்டர் காமிக்கிறாங்க. ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லூத்தர் போலீஸ் கஸ்டடியில தான் இருந்தான், ஆனா அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே, போலீஸ்க்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவன் இப்ப எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லூத்தர் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவன், அவனோட எக்ஸ் வைஃப் இதே சிட்டில தான் இருக்காங்க, அவங்க பேர் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணோம்னா பைக்கர்ஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா பணம் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் இருக்கான். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருமே அந்த இடத்துல கிளம்பி போயிருவாங்க, ஆனா இவன் மட்டும் இந்த இடத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவனோட பாடி பார்ட்ஸ் இங்க இருக்கவங்க யாரோ சாப்பிட்டு இருக்காங்க, அவன் திரும்பவும் சாப்பிடறதுக்காக இங்க வருவான். அப்போ அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அதே சமயம் ஒருத்தன் கதவை திறந்துட்டு உள்ள வரான். அப்படி உள்ள வந்தவன் நம்ம மாலை பிடிச்சி அட்டாக் பண்ண பார்க்க அவன் கையில வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து அவன் தலையிலேயே சுட்டு அந்த வேம்பயரை கொலை பண்ணிடுறான். அதே சமயம் நம்ம லூத்தருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல டிஎன்எஸ் சேர்ந்த ஒருத்தன் போன் பண்ணி பேசுறான். இந்த மாதிரி மைக்கேல்
டெல்பின் இருக்க லொகேஷன் எனக்கு தெரியும், டாக்டர் நிக்லஸ் உங்களையும் கூட கூட்டு போக சொல்லியிருக்காரு, ரெடியா இருங்க நான் இப்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஆளும் ரெடி ஆகி அவங்க கூட போக ஆரம்பிக்கிறான். அப்படி போய் பார்க்கும்போது காட்டுக்குள்ள தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை சுத்தி ஃபுல்லா இருட்டா இருக்கு. மைக்கேல் இங்கதான் எங்காச்சும் இருப்பான்னு சொல்லி எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மைக்கேல அங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு ஒரு இடத்துல ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடக்கா. இதை பார்த்து நம்ம லூத்தருக்கு ஒரு வேலை இதை மைக்கு தான் பண்ணிருப்பானு சொல்லி தோண ஆரம்பிக்குது. கட் பண்ணோம்னா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம மைக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டோட ரூமுக்கு வரேன்னு சொல்லி சொல்லிருப்பாள். ஆக்சுவலா அவ ஃப்ரெண்ட் இல்ல, அவளோட சிஸ்டர் போல. அவங்க அம்மா ரீசெண்டா இறந்து போயிட்டாங்க போல. அதனால அம்மா பேர்ல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க பேர்ல மாத்தலாங்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கா. மைக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வந்து டேனி. நம்ம டேனின்னு கூப்பிட்டுக்கலாம். டேனி ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏதாவது சாப்பிட்றியா இரு நான் சாப்பிட கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் சாப்பாடு செய்யறதுக்கு போக டேனி அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்க அதே சமயம் டேனியோட சிஸ்டர் உள்ள வந்து வா சாப்பிடலாம் சொல்லி கூப்பிட அப்ப டேனிக்கு அவங்க அக்கா உடம்புல ஒரு ரத்த சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த டேனி அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து அவங்க அக்காவோட கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப ரிப்போர்ட்டர் என்ன பண்றான்னா லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூல லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப் என்ன சொல்றான்னா லூத்தர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆளு, எப்பவுமே லூத்தர் சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நினைப்பான், அவன் ரொம்ப மென்டலா டார்ச்சர் பண்ணுவான், அவனாலதான் எனக்கு என்னோட பையன் டெஸ்க்கு இருக்க கான்டாக்ட் ஃபுல்லா கட் ஆயிருச்சு அப்படின்னு லூத்தரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ரிப்போர்ட்டர் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓகே இந்த டாபிக் போதும் நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு லூத்தருக்கும் மைக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எதனால மைக் இப்ப சீரியல் கில்லரா மாறி இருக்கான்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த விஷயம் எல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகும் போல. இந்த விஷயத்தை அந்த ரூம்ல இருந்தபடியே டெஸ்ஸும் பார்த்துட்டு இருக்கான். டெஸ் பாக்குறத வச்சு பார்த்தா அவனும் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவான் போல இருக்கு. நம்ம லூத்தருக்கும் லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கும் பிறந்தவங்க தான் அந்த டெஸ்ங்கிற பையன். அப்போ ஜெசி லூத்தரோட செகண்ட் ஒய்ஃப். நம்ம டெஸ்ஸுக்கும் அவங்க அம்மா மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் போல, அவனும் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவான் போல தெரியுது. அதே சமயம் இந்த இடத்துக்கு லூத்தர் வர இவன் பார்த்துட்டு இருந்த நியூஸ் அவங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சுக்கிறான். அங்க வந்த லூத்தரோ பையனோட மூஞ்சி வாடி இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க டெஸ்ஸோ நான் அம்மாவோட இன்டர்வியூ பார்த்தேன், அம்மாவோட இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா நான் உங்க கூட இருக்கிறதும் மைக் அங்கிள் கூட இருக்கிறதும் சேஃப் கிடையாது, எனக்கு நீங்க கிரைம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, சீரியல் கில்லரான மைக் அங்கிள் கொலை பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க கூட இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல லூத்தரும் நேரா போய் அந்த டேபை வாங்கி அந்த இன்டர்வியூ பார்க்கறான். அதை பார்த்துட்டு இதெல்லாம் நம்பறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ஸும் சொல்றான். அப்ப லூத்தரோ கடுப்புல அந்த டேபை தூக்கி போட டெஸ் லைட்டா பயந்துறான். அதுக்கப்புறம் ஓகே பயப்படாத உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன். அதுக்கப்புறம் லூத்தரோ சரி ஓகே இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா அவனோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு கால் பண்றான். போனை எடுத்ததும் அவனோட எக்ஸ் ஒய்ஃப் என்ன கேட்கறான், நீ அந்த இன்டர்வியூ பார்த்தனால தான் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் லூத்தர் என்ன சொல்றான்னா நீ என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியும் இல்ல, உன் கூட இருந்தா பையனுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனாலதான் கோர்ட்டே அவனை என் கூட இருக்க சொல்லியிருக்கு, நீ ஏன் இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆப்போசிட் இருக்க போனோம் இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல வரல, பட் அந்த ரிப்போர்ட்டர் தான் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா, பட் எனிவே இது ஒரு நல்ல விஷயம் தான், அதனாலதான் நீ இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி பேசுற, என்னை நம்பு லூத்தர், நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே சமயம் பின்னாடி இந்த டெஸ் என்ன சொல்றான்னா நான் அம்மாவை பார்த்தாகணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப நம்ம லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கல்ல அவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா லூத்தரும் வர அவனை பார்த்துட்டு என்ன நீ தனியா வந்திருக்க பையனை கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு லூத்தரோ பையன் கார்ல இருக்கா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அந்த டேபிள்லயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். உன்னை யார் இன்டர்வியூ எடுத்தவங்களோட பேர் உனக்கு தெரியுமா, நீ இப்படி இன்டர்வியூ கொடுக்கறனால அவன் என்னை பார்த்து பயப்படுறான், தயவு செஞ்சு இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃபோ என்ன இன்டர்வியூ எடுத்தவங்களோட பேர் எனக்கு தெரியல, ஆனா நீ இப்ப என் பையனை கூட்டு வந்திருக்கணும் நான் பாக்குறதுக்கு, நான் வெளியே கார்ல போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அவனோ ஒரு மாதிரி பாக்குறான். அப்ப அவ புரிஞ்சுக்கிறா பையன் நீங்க கூட்டு வரல அப்படின்னு சொல்லி. லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா, நீ தான் அவளை கொன்ன, சீரியல் கில்லருக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க, நீ ரொம்ப மோசமான வேணாம், லாயர்கிட்ட போய் என் பையனை நான் திரும்ப எடுத்துப்பேன், இனிமேல் என் பையன் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அங்க இருந்த எல்லாருமே இவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றான்னா டக்குன்னு லூத்தர் ஒரு அப்பா போயிட்டு நான் கண்டிப்பா லாயரை போய் பார்ப்பேன், லாயரை போய் பார்த்து என்னோட பையனை திரும்ப எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பார்க்க லூத்தர் அவனோட எக்ஸ் ஒய்ஃபை பிடிச்சி நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா உட்காரு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அவனோட எக்ஸ் ஒய்ஃபோ நான் பிரச்சனை பண்றேன், நீ தான் பிரச்சனை பண்ற, என் பையன் நீ கூட்டு வந்திருக்கணும், கூட்டு வரலன்னு சொல்லிட்டு அவனை திரும்பவும் அடிக்க போக பின்னாடி இருந்து டிஎன்எஸ் சேர்ந்த ஒரு ஆபீசர் கண்ணை எடுத்து லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப் மேல வைக்க லூத்தரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஆடி போயிருது. அந்த டிஎன்எஸ் சேர்ந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா நீங்க இன்னொரு தடவை லூத்தரை அட்டாக் பண்ணீங்கன்னா உங்க உயிர் இந்த இடத்துலயே போயிரும் சொல்லி சொல்ல அவளும் பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் லூத்தர் கண்ணை இறக்க சொல்லிட்டு ஐம் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அங்க இருக்க வாஷ்ரூம்குள்ள போயிடுறான். பின்னாடியே டிஎன்எஸ் ஆபீசரும் வராங்க. அந்த டிஎன்எஸ் ஆபீசரை பார்த்து நம்ம லூத்தர் என்ன கேட்கறான்னா ஓ உங்களை எனக்கு பாடி கார்டா அனுப்பியிருக்காங்களா, என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உங்களுக்கு பாடி கார்டா எனக்கு அனுப்பல, ஜெயில இருக்க வேண்டிய ஒரு கைதியை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ லூத்தருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா அவங்க எனக்கு கொடுத்த ஒர்க் இதுதான், ஆனா நான் உங்களை அதுக்காக பாதுகாக்கல, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் ரொம்ப பெருசு, இது சக்சஸ் ஆனாதான் மனுஷ குலத்தையே காப்பாற்ற முடியும், கொஞ்சம் சீரியஸ்னஸையும் புரிஞ்சு நடந்துக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே இந்த சீன் இப்ப கட் பண்ணோம்னா இப்ப மைக்கேல் இருக்கான்ல அவன் சிட்டிக்கு வெளியே இருக்க ஒரு பஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அங்க இருக்கான். அங்க ஒரு பொண்ணு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பாக்குறப்ப அந்த பொண்ணோட இதய துடிப்பு அவளோட ரத்தத்தோட சவுண்டு இவனெல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. இருந்தாலும்
பொறுமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி உங்க லேப்டாப்பை நான் ஒரு 5 minutes யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு லேப்டாப்பை கொடுக்குறா. மைக் என்ன பண்றான்னா அந்த லேப்டாப்பை வாங்கி இவனை பத்தி நியூஸ்லாம் வந்திருக்கும்ல அதை சர்ச் பண்ணி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்கும்போது இவனை பத்தி என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்லாம் படிச்சுட்டே வரும்போது இவன் பிரதரும் இருக்க போட்டோவை பார்க்கறான். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா அவனோட பிரதர் இருக்கான்ல அவன் ஒய்ஃபையே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல போட்டிருக்கு. இதை பார்த்த மைக்னால நம்பவே முடியல. அதே சமயம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க பொண்ணும் பக்கத்துல வர எங்கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்பதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் லூத்தரும் அவன் இருந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பி அந்த டிஎன்எஸ் ஆபீஸ்க்கு வந்துடுறான். அங்க வரும்பொழுது அவனை நிக்லஸும் அந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடியும் பேசுறாங்க. இந்த மாதிரி ஜெசி உன் ஒய்ஃபுக்கு வந்து நாங்க இறுதி சடங்கு பண்ணிட்டோம், இந்த அவங்களோட அஸ்தி அப்படின்னு சொல்லி அவனோட அஸ்தியை கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு மேல போன நம்ம லூத்தர் ஜெசியை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கறான். லூத்தரும் மைக்கும் ஒரு இடத்துல பாஸ்கெட் பால் விளையாண்டு இருக்கும்போது நம்ம மைக்கு தான் லூத்தருக்கு ஜெசியை இன்ட்ரோ கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள லவ் ஆகி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லூத்தரோட பையன் ஜெஸ் எந்திரிச்சு அம்மாவை மீட் பண்ணீங்களா, அவங்ககிட்ட பேசுறீங்களா, நம்ம எப்போ அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லூத்தரோ இல்ல இப்ப நம்மளால வெளியே போக முடியாது, வெளியே நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு டெஸ் எனக்கு புரியுதுப்பா, வெளியே வேம்பையர்ஸோட தொல்லை இருக்கு, நம்ம வெளியே போனோம்னா நமக்கும் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது டெஸ், நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு தான் அந்த பையன் சொல்றான் இல்லப்பா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லா நாட்டோட ஹிஸ்டரியிலுமே வேம்பையர்ஸ் விதவிதமா குறிச்சிருக்காங்க, வேம்பையர்ஸ் ஒன்று இருக்கு இப்ப அவுட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம லூத்தரோ அப்படியே பொறுமையா யோசிச்சு பார்க்கறான். அதே சமயம் நைட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பியிருப்பான்ல மைக்கு, அவன் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல ஒரு போலீஸ் கார் வருது. அந்த கார்ல வந்தவங்க நம்ம மைக்கை பாத்துறாங்க. அப்படி பார்த்தவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிட்டு மைக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மைக்கும் இதை பார்த்துட்டு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த போலீஸ் ஆபீசர்களும் ஃபாலோ பண்ணி போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப அந்த டிஎன்எஸ் சேர்ந்த அந்த லேடியும் லூத்தர் நிக்லஸ் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிஎன்எஸ் சேர்ந்த அந்த லேடிக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல மைக்கில் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அவனை 2 போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடி என்ன சொல்றான்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க உயிரோடு கொண்டு வர பாருங்க, அவன் ரொம்ப ஏதாச்சும் பண்ணான்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட லூத்தரோ மைக் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்ல, நான் போறேன், நான் போனேன்னா அவன் யாரையும் எதுவும் பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் போய் முடிஞ்ச வரைக்கும் அவனை கூட்டு வந்துடுறேன், அவன் வந்துட்டானா நம்ம ரிசர்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டிஎன்எஸ் சேர்ந்த லேடியோ நம்ம டாக்டர் நிக்லஸை பார்க்கறா. டாக்டர் நிக்லஸோ சரி போங்க, ஆனா போய் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா வர பாருங்க, நீங்க இருந்தா அந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லி சொல்ல லூத்தரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் கட் பண்ணி இப்ப மைக்கு போயிட்டு இருக்க காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. மைக்கை ஃபாலோ பண்ணி 2 போலீஸ்காரங்க போயிருப்பாங்கல்ல, அவனை தேடி போகும்போது 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரி தனியா அவனை தேடி போயிட்டு இருக்கா. அப்போ ரேடியோல கூட வந்த போலீஸ்காரன் கத்துற சவுண்ட் கேட்டு இந்த போலீஸ்காரியும் பயந்துடுறா. அவ பயத்திலேயே அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போலீஸ் குரூப் வந்து இறங்குது. அப்படி இறங்கி அந்த குரூப்போட லீடர் என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவனை உசுரோட பிடிக்க ட்ரை பண்ணுங்க, இல்ல அவனை கொண்டுதான் ஆகணுங்கிற நிலைமை வந்தா எதுக்கும் யோசிக்காம அவனை சுட்டு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாருமே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போனவங்க எல்லாருமே மைக்கை தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்போ லூத்தர் ஒரு விஷயத்தை பார்க்கறான். மைக்கை ஃபாலோ பண்ணி போலீஸ்காரங்க வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் அங்க கொடூரமான முறையில இறந்திருக்காரு. பார்த்த லூத்தரோ கத்த அங்க இருந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இனிமேல் மைக்கில நம்ம உயிரோட பிடிக்க தேவையில்லை, அவனை பார்க்குற இடத்துல சுட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாருமே திரும்பவும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ்காரன் செத்து போயிருப்பான்ல, அவனோட போனை மைக்கில் எடுத்து வச்சிருப்பான். அந்த போன்ல இருந்து லூத்தருக்கு மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜ்ல ஜெசி இறந்து போன விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் சாரி அப்படின்னு சொல்லி லூத்தரும் அந்த மெசேஜை பார்த்துட்டு யாருக்குமே தெரியாம அந்த நம்பருக்கு கால் பண்றான். ஆப்போசிட்ல இருக்க மைக்கோ அந்த காலை அட்டென்ட் பண்ண லூத்தர் என்ன சொல்றானா நான் சொல்றத கேளு மைக்கில், அவங்க உன்னை கொலை பண்ண வராங்க, நீ எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மைக்கில் என்ன பண்றானா அந்த போனை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிச்சு இந்த 3வது எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க.